நீ நியாயமா பார்த்தா உன் மருமக மேலதான் கோவப்படணும். அவனை ஒதுக்கி வைக்கிறத விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் இவ்வளவு கோச்சுக்கிற? அவ ரொம்ப பாவவள்ளி. அவ ரெண்டு பக்கமும் பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு லாடிக்கிட்டு இருக்கா. அவ மேல கோவப்பட்டு என்ன செய்ய போறது? மாமா, நானும் அதே தான் கேக்குறேன். தப்பு செஞ்சதெல்லாம் உங்க மருமக, ஆனா பழியெல்லாம் வீராக்கா. நீ கொஞ்சம் பேசாம இருந்தா நல்லது. கண்மணி, அத்த இப்ப எதுக்கு அவளை திட்டுறீங்க? ராகவா, என்ன தேவையில்லாம பேச வைக்காத, அமைதியர். வள்ளி, கோபத்தை ஒதுக்கி வச்சுட்டு கண்மணி கேட்ட கேள்விக்கு பதில சொல்ல. எனக்கும் அந்த கேள்வி இருக்கு. என்னன்னா நீ எல்லாம் தெரிஞ்சிருந்து நீயே இப்படி கேட்கலாமா? மாறன் எப்பவுமே எல்லா விஷயத்தையும் எடுத்து கவுத்துன்னு செய்வான். அவன் எதுவுமே யோசிக்க மாட்டான். அவ எப்பவுமே அப்படித்தானே இருக்கா. அதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஆனா வீரா அப்படியா? அவ எந்த விஷயமா இருந்தாலும் நிதானமா பொறுமையா ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுதான் செய்வா. அவ எடுக்கிற முடிவு சரியா இருக்கும். ஏன்னா உனக்கே அவளோட இந்த குணம் பிடிச்சதானே அவளை பாராட்டி சொல்லுவ. அப்படிப்பட்ட வீரா இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி திருதிப்புன்னு பண்ணிட்டாளேன்னு நினைக்கும் போது அப்புறம் மாறனுக்கும் இவளுக்கும் என்னன்னா வித்தியாசம் இருக்கு? அத்த அதெல்லாம் ஓகே. விஜய்க்கு மட்டும் நீங்க எதுக்கு முழுசா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அவ மேலே தப்பு இருக்கலாம்ல. ராகவா, உன் அம்மா வீட்டு சொந்தம்னு இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஒருத்தர் விஜய் மட்டும் தான்டா. எனக்கு அவளை பார்க்கும் போதெல்லாம் அண்ணன் ஞாபகம் தாண்டா வருது. அதனாலேயே என்னால அவளை விட்டு கொடுக்க முடியலடா. அதுவும் இல்லாம ஒரு பொண்ணு இந்த மாதிரி விஷயத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி பொய் சொல்வாளா? நினைச்சு பாரு. ஒருவேளை அவ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்து நாம நம்ம பிள்ளைய பத்தி யோசிச்சு அவ பக்கம் நிக்காம போயிட்டோம்னா சொந்த பந்தமே நம்மள கைவிட்டுட்டாங்கன்னு அவ மனசுடைஞ்சு போயிட மாட்டாளா? ராகவா, நம்ம பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தாண்டா நிக்கணும். அதனாலதான் இந்த விஷயத்துல எந்த உறவா இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுதான் பார்க்கணும். மச்சான், என்ன? இதையும் வேணான்னு பறிச்சு கொட்டி விட்டுறாதே மச்சான். ஒரே ஒரு வாய் குடிங்களேன். குடு. ரொம்ப தலைவலியா இருந்துச்சு. நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க்ஸ். விஜி, காஃபி சூப்பரா இருக்கு. இத்தனை நாள் என்கிட்ட வெறுப்பா பேசிட்டு இருந்தவங்க நீங்க எப்படி மச்சான் என்கிட்ட இப்ப சகஜமா பேசுறிய? உன்னை திட்டி உன்கிட்ட சண்டை போட்டு என்ன நடக்க போகுது சொல்லு? எல்லாம் விதிப்படிதானே நடக்கும். ஆமா மச்சான், எல்லாமே விதிப்படித்தே நடக்கும். அந்த விதித உங்களையும் என்னையும் கூட சேர்த்து வச்சுச்சு. மச்சான், என் கழுத்துல நீங்க தாலி கட்டினதுக்கு பிறகு உங்ககிட்டயும் மத்தவங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் கோவமா நடந்துகிட்டேன் மச்சான். அது எல்லாத்துக்கும் சேர்த்து என்னை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க மச்சான். விஜய் விஜய் விஜய், என்ன என்ன பண்ற? எழுந்துரு. மன்னிச்சிருங்க மச்சான். உங்க கால்ல மட்டும் இல்ல, நீங்க யாரு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்களோ அவங்க எல்லாரு காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் மச்சான். எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுங்க மச்சான். மச்சான், இந்த தாலி மேல சத்தியமா, என் மேல சத்தியமா சொல்றேன் மச்சான். அன்னைக்கு நடந்தது எல்லாமே உண்மை. நீங்க தான் அன்னைக்கு சுயநினைவுல இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல. இந்த உலகத்துல எந்த பொண்ணும் இப்படி ஒரு விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா மச்சான். நீங்க மட்டும் எனக்கு வாழ்க்கை கொடுக்கலன்னா என் வாழ்க்கையே வீணா போயிரும் மச்சான். நீங்க பிருந்தாவையும் தாலி கட்டி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம
நான் பாட்டுக்கு குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கண்டபடி பேசியிருக்கேன். நீங்க என்னைய மன்னிச்சிருங்க மச்சான். நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்கன்னா மொத்த பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் மச்சான். மச்சான், பிருந்தா போய் அவ வாழ்க்கைய பாத்துக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது மச்சான். மச்சான், உங்க காலை புடிச்சு கேக்குற மச்சான், என்னை ஏத்துக்கங்க மச்சான். எனக்கு வாழ்க்கை கொடுங்க மச்சான், எனக்கு வாழ்க்கை கொடுங்க. விஜி, இங்க பாரு, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா? இங்க பாரு. என்ன வீரா, உன் தங்கச்சி எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாடிட்டு போறா. ஆனா உள்ளுக்குள்ள பொசிட்டிவ்னஸ் நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதே. ஒருவேளை இதுக்கு பேர் தான் லவ்வோ? இதே மாதிரி என் லைஃப்குள்ளேயும் ஒரு பொண்ணு வந்தா உங்களுக்கும் பொசசிவ் ஆகுமா? அப்போ இந்த மாதிரி நீங்களும் பொறாமப்படுவீங்களா? கிராமத்து பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒருத்தன் எந்திரிச்சே நிக்க முடியலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். அதானே சொல்ல வர? நான் ஏன்பா இந்த மாதிரி மட்டமான பழமொழி எல்லாம் சொல்ல போறேன்? சரி, வேற என்ன சொல்ல வந்தீங்க? அதான் நீ மட்டமான பழமொழியை சொல்லிட்டியே. இனி நல்லதை சொல்லி என்ன ஆக போகுது? கொஞ்ச நேரம் நிம்மதியா பேச விட மாட்டாங்களே. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் சிக்னல் பிரச்சனை. ஹலோ, கேக்குதுங்களா?